முன்னாடி அலோபதியில பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போச்சு. ஓகே. ஸோ அது ஸ்பைன்ல ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பயம் ஆயிடுச்சு. அதனால ஆப்ரேஷன் பண்ற கண்டிஷன்ல நான் இங்க வந்தேன். டோட்டலாவே வாக் பண்ண முடியாமலும் ஏன்னா இனிஷியலா நான் என்னோட பெயின் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத இங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு சஃபரா இருந்தது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் வர்மா பிளஸ் இந்த பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் எடுத்திருந்தது. பட் அந்த 1 மந்த் கழிச்சு இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு 80-90% வந்து ரெடியான மாதிரி ஒரு ஃபீல். பெயின் டோட்டலா இல்லை. எனக்கு பெயின் எப்படின்னா பேக் சைடு பெயின் குனியும் போதும் தை பெயினும் வந்து ரொம்ப ரைட் சைடு தையும் பயங்கரமா இருந்தது. நீங்க ரைட் சைடு நர்வ்ஸ் தான் வந்து பல்ஜ் ஆகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் 1 மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு இம்பேக்டுக்குள்ள எந்த பீப்புளும் வந்து வரக்கூடாது. அப்படி சப்போஸ் வந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்க ஆப்ரேஷன் லெவலுக்கு போக வேண்டியதில்லை. ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது இந்த கிளினிக் வந்து ஒரு பெஸ்ட் இதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்னோட அனுபவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் க்யூர் ஆனதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது இது எல்லாருக்கும். நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் முறை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை என்னால் 100% கொடுக்க முடியும். நன்றி.